Hi friends, வணக்கம் and welcome back to my channel Uppu Puli. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஃபிஷ்ல எப்படி 65 பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டுருக்கேன். பார்க்காதவங்களுக்காக கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் என் கார்ட்ஸ்லயும் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்க்குறேன். இப்போ ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். எந்த 65 வகைக்குமே முட்டை வந்து சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே ஒரு பாதி அளவு முட்டை மட்டும் சேர்க்குறேன். அதுவே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். கொஞ்சமாக தயிர் சேர்க்குறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து மீனை வந்து போட்டு ஊற வைக்க போகிறோம். இந்த ஃபிஷ் 65க்கு பார்த்திங்கன்னா முள் இல்லாத மீனாக பார்த்து நான் எடுத்திருக்கேன். நான் இங்கே திருக்க மீன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முள் இல்லாத எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் ஃபிஷ் 65க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் வந்து திருக்க மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பீஸ் கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போது நல்லா மேரினேட் பண்ணுறேன். நல்லா ஊறுனுச்சுன்னா உங்களுக்கு ஃபிஷ் 65 வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு வந்து நான் இதை நல்லா ஊற வைக்கிறேன். மினிமம் 1 மணி நேரமாவது ஊறணும். ஊறினா தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த கோட்டிங் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் ஃபிஷ் 65 வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு பேனில் தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அந்த மீன் மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த மீன் எல்லாத்தையுமே போட்டு பொரிக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடுமே திருப்பி விட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். ஃபிஷ்ஷும் நல்லா வெந்துடும், உங்களுக்கு மேரினேஷனும் நல்லாயிருக்கும், கூட்டாகி இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடுறேன் நான். ரொம்ப கறிக்கிடாமல் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே எடுத்துடுங்க. இது வந்து வஞ்சர மீனில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். வஞ்சர மீனில் இடையில இருக்க அந்த முள்ளை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி மட்டன் சைஸ்க்கு வந்து நீங்கள் வெட்டி கூட நீங்கள் மேரினேட் பண்ணி செஞ்சுக்கலாம். திருக்க மீன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவே மட்டன் மாதிரியே இருக்கும். திருக்க சூரை அப்படின்ன மீன் இருக்குது. அந்த மாதிரி மீனில் வந்து நீங்கள் ஃபிஷ் 65 வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து இருந்த எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே இதே மாதிரி போட்டு எடுத்துடுறேன். அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் 65 வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.